ஒரு நபி, அந்த நபிக்கு அல்லாஹ் தஆலா சோதனையை கொடுத்தான். எப்படிப்பட்ட சோதனைனா, அவங்க உடம்பு முழுக்க வியாதி, நோய் அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹ் தன் நாடியதை செய்வான். அல்லாஹ் யாருக்கும் செய்வான். ஒரு நபியா இருந்தா கூட அந்த நபிக்கு அல்லாஹ் சில கஷ்டங்களை இந்த உலகத்துல கொடுப்பான். அல்லாஹ் நாடிய டைம் வரைக்கும் அந்த கஷ்டத்தை கொடுப்பான். நான் இப்ப சொல்ல போற இந்த ஸ்டோரியில இந்த நபிக்கு அல்லாஹ் தஆலா 18 வருஷம் 18 இயர்ஸ் 18 வருஷம் நிறைய நோய்களை உடம்புல கொடுத்துட்டான். அதனால எந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா, அவங்களை யாருமே நெருங்க மாட்டாங்க, அவங்க பக்கத்திலே வரமாட்டாங்க. அவங்களுடைய மனைவி, ஒய்ஃப், அவங்க தான் அவங்கள ரொம்ப கவனிச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், அதில் 2 பேர் இருந்தாங்க. அவங்களும் அந்த நபிக்கு தங்களால் முடிஞ்ச ஹெல்ப்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் அவங்க எப்படி அந்த 2 பேரும், அந்த ஃப்ரெண்ட்ஸ் எப்படி அவங்களை கவனிச்சுக்கிட்டாங்க, காலையில் ஒருத்தர் பார்த்துக்குவார், சாயங்காலம் ஒருத்தர் பார்த்துக்குவார். அதே நேரத்தில் 24 ஹவர்ஸுமே எப்போவுமே அவங்களோடு இருந்துக்கிட்டு அவங்கள ரொம்ப கவனிக்கிறவங்க யாருன்னு கேட்டால் அவங்களுடைய ஒய்ஃப். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் நமக்கு கூட இருக்கிறவங்களில், அதுவும் நம்மை கவனிக்கிறவங்களை நமக்கு கொடுக்குறான்னு வைங்களேன், அது அல்லாஹ்வுடைய பெரிய பிளெஸ்ஸிங். ஏன் இப்போ நாம் இருக்கிறோம், நம்மையே கவனிக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா நமக்கு நம்முடைய அம்மாவை அத்தாவை கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ். அவங்க நம்முடைய கஷ்டங்கள், நமக்கு ஒரு காய்ச்சல் வந்தால், நமக்கு ஒரு தலைவலி வந்தால், நமக்கு உடம்பு முடியல, நமக்கு வயிற்று வலிக்குது, நமக்கு திடீர்னு வாந்தி வருது, எல்லாத்துலேயும் அவங்க நம்மை ரொம்ப ரொம்ப கவனிச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் நம்முடைய ஃபாதர், நம்முடைய தேவை, நமக்கு என்னென்ன தேவையோ அதுக்காக அவங்க சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்மோடையே இருக்கிறவங்கள, நம்முடைய பிரதர், நம்முடைய சிஸ்டர், பிரதர்ஸ் அல்ல சிஸ்டர்ஸ், அவங்களும் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா அவங்களுக்கும் துடிச்சிருவாங்க, அவங்களுக்கும் மனசு ரொம்ப கஷ்டமாயிரும், நமக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க நிச்சயமா. ஏன்னா நம்ம மேலே பிரியம் உள்ளவங்க, நம்மை தெரிஞ்சவங்க, அதுவும் நம்முடைய ஃபேமிலியாக இருக்கிறவங்க, அவங்க நம்ம பக்கத்தில் இருக்கனால நமக்கு ஒரு கஷ்டம்னா அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த நபிக்கு என்ன நடந்தது தெரியுமா? இவங்களுக்கு உடம்புல 18 வருஷம் 18 இயர்ஸ் அல்லாஹ் தஆலா நோய், கஷ்டம் எல்லாத்தையும் கொடுத்துருந்தான். அதுவும் நோய், அவங்களுக்கு இருந்த வியாதி, சீக்னஸ், எப்படிப்பட்ட வியாதிகள்லாம் இருந்துச்சுன்னா, அவங்களுடைய உடம்புல உள்ள எல்லா பார்ட்ஸுமே, தலையிலிருந்து கால் வரைக்கும் எல்லா பார்ட்ஸுமே நோயால் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. அவங்களால அவங்க சுயமாக எல்லாத்தையும் செய்யவே முடியாது, அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க. உடம்புல 2 பார்ட்ஸ் அது மட்டும்தான் நல்ல நிலையில் இருந்துச்சு. ஒன்று நாக்கு, டங், இன்னொன்று ஹார்ட், இதயம். இந்த 2 மட்டும்தான் நல்ல நிலையில் இருந்துச்சு. அப்புறம் எல்லாமே நோயால், வியாதியால் ரொம்ப மோசமான நிலைமைக்கு ஆயிடுச்சு. அவங்களுடைய கண்ணாக இருக்கட்டும், அவங்களுடைய கையாக இருக்கட்டும், அவங்களுடைய காலாக இருக்கட்டும், எல்லாமே டோட்டலி தலையிலிருந்து கால் வரைக்கும் அவங்களுடைய உடம்புல அவங்க எதையுமே அவங்களால சுயமாக செய்ய. அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய ஒய்ஃப் ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தாங்க. அதே மாதிரி நான் சொன்னேனே, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸில் 2 பேர், காலையில் ஒருத்தர் சாயங்காலம் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. இந்த விஷயத்தில் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு நாக்கை கொடுத்துருந்தான் இல்லையா, அந்த நாக்கு நல்ல நிலையில் இருந்துச்சு இல்லையா, அல்லாஹ்வை திக்ரு செய்துக்கிட்டே தான் அந்த நபி இருந்தாங்க. நாக்கு, இந்த நாக்கு திக்ரு செய்யணும் அப்படின்னா ஹார்ட்டும் நல்லா இருக்கணும். அந்த நபிக்கு ஹார்ட்டே நல்ல ஹார்ட்டை கொடுத்துருந்தான். ஏன்னு கேட்டால் அந்த ஹார்ட் டேமேஜ் ஆகாமல் அதில் நோய் வரல. முதல்ல அவங்களுக்கு நல்ல ஈமான் அல்லாஹ் கொடுத்துருந்தான். அதுவும் அவங்க அல்லாஹ்வுடைய ஒரு நபி, அல்லாஹ்விடமிருந்து அவங்களுக்கு மெசேஜ் வரும், செய்தி வரும், வஹி வரும். அப்போ அந்த வஹி வருதுன்னா அந்த வஹி அவங்களுடைய உள்ளத்தை, அவங்களுடைய ஹார்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுச்சு. அல்லாஹ் அவங்களுக்கு சோதனையை கொடுத்தான், டெஸ்ட் வச்சான். அந்த சோதனைகள் எல்லாத்துலேயும் அந்த ஹார்ட்டில் அவங்களுக்கு அல்லாஹ் மேலே ஒரு கோபமும் இல்லை. அதுதான் ஒரு முஃமின், ஈமான் கொண்டவங்களுடைய பண்பு. தன்னை படைச்ச யார்? நம்மை படைச்சது அல்லாஹ். அப்போ தன்னை படைச்ச அல்லாஹ்வை ஒரு முஃமின், அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரு முஸ்லீம் எப்பவுமே அந்த ரப்பு அல்லாஹ்வை பற்றி தப்பான எண்ணமே வைக்க மாட்டார். அல்லாஹ் கஷ்டங்களை இந்த உலகத்தில் கொடுப்பான் தான்,
அந்த நேரத்தில் நம்ம பொறுமையாக இருக்கணும், அல்லாஹ்வோட உதவி கேட்கணும். அந்த பொறுமைக்காக அல்லாஹ் நாடுற வரைக்கும், அதாவது நம்முடைய கஷ்டங்கள் போகிற வரைக்கும் அந்த பொறுமையோடு அல்லாஹ்ட்ட எதிர்பார்த்து இருக்கணும். நாம் உடனே அல்லாஹ்வை பற்றி தப்பான எண்ணம் வைக்கக்கூடாது, அல்லாஹ்விடம்தான் திரும்பணும். உண்மையிலே நம்முடைய எல்லா கஷ்டங்களையும் நீக்கிறவன், அந்த கஷ்டங்களை போக்குறவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே இருக்க முடியாது. அவன் தான் நமக்கு ஒரு நோயையும் கொடுக்குறான், அவன் தான் நமக்கு ஷிஃபா, நம்ம கியூர்னஸ் அதையும் அவன் தான் கொடுக்குறான். அப்போ வியாதி கொடுத்தாலும் அல்லாஹ்விடமிருந்து தான், அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் வியாதி வராது. அதே நேரத்தில் அந்த வியாதி போகணும், நம்முடைய நோய் போகணும் அப்படின்னா நம்ம மருந்து சாப்பிடுவோம், தப்பில்லை, சாப்பிடலாம். நம்ம ஒரு நோய் நமக்கு இருக்குது, நமக்கு ஒரு மருந்து எடுத்துக்கணும், அல்லது எப்படி நம்ம அந்த நோய் போகிறதுக்கு உடம்பை நம்ம சரி பண்ணணுமோ. இப்போ சில நேரத்தில் ஒரு நோய் வந்துடுதுன்னா இந்தந்த சாப்பாடு சாப்பிட்டா அந்த நோய் போயிடும்லாம் இருக்கும். இப்போது வாயில் புண்ணு வரும், இப்போ எனக்கு கூட வரும். அப்போது இந்த பல்லு குத்தின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆட்டுடைய மண்ணீரல், அந்த பல்லு குத்தியை சுட்டு சாப்பிடுவோம். அப்போ என்ன ஆகும், உடம்புல அது சாப்பாடு தான், ஆனால் அல்லாஹ் அதில் நமக்கு மருந்து வச்சிருக்கிறான். அப்போ வாயில் வந்த புண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக உடனே ஆறிடுது. இந்த மாதிரி எவ்வளோ எக்ஸாம்பிள் இருக்குது. அதே மாதிரி தான் டெண்டர் கோகனட், வாய் புண்ணு இருந்தால் காலையில் வந்து இளநீர் குடிக்கிறது இருக்குது. இந்த மாதிரி எத்தனையோ எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்போ மருந்தா, மாத்திரை மாதிரி, அல்லது ஒரு டானிக் மாதிரி, அல்லது ஏதாவது ஒரு பொடி மாதிரி, அல்லது யுனானியில் மருந்து ஹல்வான்னு தருவான், ஹல்வா சரியா, லேகியம், அந்த மாதிரி பல மாதிரி நம்ம சிகிச்சை எடுத்துக்கணும், நாம மருந்து எடுத்துக்கலாம். ஓகே, சில இடத்துல மருந்துலாம் சாப்பிடாம ரெஸ்ட், நம்முடைய வயிற்றுக்கு ரெஸ்ட் கொடுக்கறது, நோன்பு வைக்கிறது இருக்குது பாருங்க, அது கூட அல்லாஹ்வோட ஒரு மருந்தா நமக்கு மாறும். ஆனா இது எல்லாத்துக்கும் இதுல ஷிஃபாவை வச்சிருக்கிறது யாரு? அல்லாஹ். ஒரு டாக்டர் இருக்கிறான்னா அந்த டாக்டர் நமக்கு என்ன மருந்து சாப்பிடணும், நம்முடைய உடம்பை டெஸ்ட் பண்ணி, நாக்கை காட்டுங்கன்னு பார்த்து, கண்ணை காட்டுங்கன்னு பார்த்து, நம்முடைய உடம்புல இருக்கிற சிம்டம்ஸ்லாம் பார்த்து, உங்களுக்கு மோஷன் போகுதா அப்படின்னு கேட்டு, யூரின் நல்லா போறீங்களா கேட்டு, அப்புறம் நைட்டு தூங்குனீங்களா கேட்டு, இப்படி பல விஷயங்களை கேட்டு கேட்டு அந்த டாக்டர் என்ன செய்வார், இவருடைய உடம்புக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு மருந்து எழுதி கொடுப்பார். இன்னும் யுனானி டாக்டர், சித்தா, இவங்க அல்லது ஆயுர்வேதம், இந்த மாதிரி பல டைப்பில் இருக்கிறாங்கல்ல டாக்டர்ஸ், அவங்க நம்முடைய கையை நாடி பிடிச்சி பார்ப்பாங்க, நாடி இப்படி பிடிச்சி பார்ப்பாங்க, பிடிச்சி பார்த்து நம்முடைய உடம்புல நாடிங்கிறது இந்த இடத்துல, அந்த நாடி மூலம் நம்முடைய லெவல் என்ன, நம்முடைய உடம்புல என்ன பிரச்சனை இருக்குன்னு அவங்க அதை கண்டுபிடிப்பாங்க. இப்படி பல மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். ஆனால் அல்லாஹ்வைத்தான் நம்பணுமே தவிர நாம ட்ரீட்மெண்ட்டை நம்பக்கூடாது. அல்லாஹ் நாடினா, அல்லாஹ் நினைச்சாதான், நோயை கொடுத்த அல்லாஹ் அந்த நோயை அவன் தான் நீக்கணும். நாம் அல்லாஹ்வையே நம்பணும், அல்லாஹ்வின் பக்கமே திரும்பி இருக்கணும். இந்த நபி அல்லாஹ்வையே தான் நம்பி இருந்தாங்க. இந்த நபி எந்த அளவுக்கு அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்க தெரியுமா? அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டம், நோய்கள் வந்து அவங்களுடைய நாக்கும் ஹார்ட்டு மட்டும் தான் நல்லா இருக்குது, மற்றது எல்லாத்துலையும் ரொம்ப கஷ்டப்பட்டாலும் அந்த நோய் இப்படி வந்ததுக்கு காரணம் அல்லாஹ் தான் எனக்கு இப்படி பண்ணினான்னு கூட சொல்ல மாட்டாங்க. உண்மையில இந்த கஷ்டத்தை, சோதனைகளை அல்லாஹ் இந்த உலகத்துல ஏற்படுத்துறான், ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குறான். ஒவ்வொரு விதமான நோய், ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள், வெறும் உடம்பு சரியில்லாம இருக்கிறது மட்டும் இல்லை, ஒவ்வொரு விதமா ஒவ்வொரு கஷ்டம் நமக்கு வரும். பெரியவங்க நல்லா பார்ப்பாங்க, ஒருத்தர் வியாபாரம் பண்ணுவார், வியாபாரத்தில் நஷ்டம் வந்துடும், அவங்க வியாபாரத்தில் லாஸ் வந்துடும், பணம் வீணா போயிடும். ஏன் ஒருத்தர் நல்லா சம்பாதிச்சிருப்பாரு, அந்த பணத்தை ஒருத்தர் திருடிட்டு போயிடுவான். இப்படி எத்தனையோ, யாரோ ஒருத்தர் ஏமாத்திடுவாரு. இப்படி எத்தனையோ எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டே போகலாம். இது எல்லாமே இந்த உலகத்தில் நடக்கிற விஷயம்தான். ஷைத்தானத்தான் இதுக்கு காரணமாக சொல்லுவோம். இந்த மாதிரி நமக்கு வரும்போது, இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வருதுன்னா ஷைத்தான் நமக்கு ஏதோ ஒரு வித சில கஷ்டங்கள் அப்படின்னு, அதில் நமக்கு ஒரு தீங்கு, ஒரு கெட்டது ஒரு விஷயத்தில் நம்முடைய லைஃப்பில் வந்துச்சுன்னா, அது அந்த கெட்டதை நம்ம அல்லாஹ்வோடு சேர்த்து சொல்ல மாட்டோம். ஷைத்தான் எனக்கு இப்படி ஏதோ பண்ணிட்டான் அப்படிதான் சொல்லுவோம். அப்படிதான் சொல்லணும். அந்த நபி என்ன சொன்னாங்க தெரியுமா? وَأَيُّوبَ إِذْ نَادَى رَبَّهُ أَنِّي مَسَّنِيَ الضُّرُّ وَأَنْتَ أَرْحَمُ الرَّاحِمِينَ. இந்த ஆயத்துல அந்த நபியின் பேர் இருக்குது. அந்த நபி தான் அய்யூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த நபி பேர் என்ன?
ஐயூப். ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டங்கள் நோய்கள்லாம் வந்த நேரத்தில் அல்லாஹ்விடம் தன்னுடைய ரப்பாகிய எல்லாத்தையும் படைச்ச தன்னையும் அவனை ஐயூபையும் படைச்ச அல்லாஹ்விடம் அவங்க அழைச்சு துவா கேட்டாங்க. இப்படி துவா கேட்கும்போது அல்லாஹ்வோட அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இது நாதா ரப்பஹு, அல்லாஹ்வை அழைச்சு துவா கேட்டு அவங்க என்ன சொல்றாங்க? அன்னி மஸ்ஸனிய துர், அல்லாஹ்வே எனக்கு நோய் பிடிச்சுக்குச்சு, எனக்கு நோய் ரொம்ப என்னை பிடிச்சிட்டு ஆட்டுது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு அல்லாஹ்வோட முறையிட்டாங்க. இந்த நோய் வந்ததுக்கு காரணம் என்ன கூட, என்னை ஷைத்தான் எனக்கு தீங்கு செய்துட்டான், எனக்கு கெடுதல் பண்ணிட்டான், ஷைத்தான் தான் எனக்கு இந்த மாதிரி சில கஷ்டங்களை கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஷைத்தான் இந்த நோயை எனக்கு கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி ஷைத்தான் தீண்டி இருக்கனால தான் இப்படி எனக்கு நடந்துருச்சுன்னு கூட சொன்னாங்க. ஏன்னா உண்மையிலே ஷைத்தான் ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு எப்படியாவது தீங்கு செய்யணும்னு நினைச்சான், செய்ய பார்த்தான், செய்தான். அல்லாஹ் விதியில ஐயூபுக்கு இந்த டெஸ்ட்ல ஐயூப் அதை சந்திக்கட்டும் அல்லாஹ் அனுமதிச்சான். அப்ப அல்லாஹ் அனுமதிச்சு அல்லாஹ்வுடைய விதிப்படி அந்த நோய் ஷைத்தானால அவங்களுக்கு வந்துச்சு. அதனால தான் அவங்களுக்கு ஒரு பெரிய நோயாயிடுச்சு. அந்த நோய் வந்ததுனால நோய் மட்டும் அவங்களோட உடம்பு மட்டும் போயிடல, உடம்பு மட்டும் டேமேஜ் ஆகல. அல்லாஹ் அவங்களுக்கு இந்த நோயெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நிறைய காசு, பணம், நல்ல செல்வம், சொத்துக்கள் நிறைய கொடுத்துருந்தான். அது எல்லாமே போயிடுச்சு. நிறைய அந்த அல்லாஹ் கொடுத்திருந்த அதை எல்லாத்தையும் அல்லாஹ் இந்த சோதனையில அவங்களுக்கு அது இல்லாமல் ஆக்கிட்டான். அதே மாதிரி அவங்களுக்கு அல்லாஹ் நிறைய பிள்ளைகளை கொடுத்திருந்தான், சில்ட்ரன். அவங்க நிறைய பேர் எல்லாம் மூத்தாயிட்டாங்க. சோதனை பாருங்க, நோய் ஒரு பக்கம், பிள்ளைகளை இழந்துட்டாங்க, காசு பணம் நல்ல வசதி எல்லாம் இருந்துச்சு அதையும் இழந்துட்டாங்க. பெரிய ஒரு கஷ்டம் அவங்களுக்கு. இது எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம அது நடக்காது. அல்லாஹ் அனுமதிச்சிருக்கா, அது நடந்துச்சு. அல்லாஹ் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். இப்ப ஐயூப் எப்படி இருக்கிறார், எப்படி பொறுமையா இருக்கிறார், இதை எல்லாரும் பார்க்கணும். இன்னைக்கு நாம பேசுறோம் இல்லையா ஐயூபுடைய லைஃபை பத்தி. அவங்க எப்படிப்பட்டவங்களா இதுல பொறுமையா இருந்தாங்க தெரியுமா? பாருங்க, அவங்க உடம்பு முழுக்க நோய், அவங்களுடைய நாக்கு நல்லா இருந்துச்சு, அந்த நாக்குல அல்லாஹ்வை திக்ர் செய்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுடைய கல்பு, அவங்களுடைய உள்ளம், இதயம் அது நல்லா இருந்துச்சு, ஏன்னா ஈமான் நல்லா இருந்துச்சு, பொறுமையோடு இருந்தாங்க. ஏன்னா நமக்கு எப்போ பொறுமை வரும் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த கஷ்டத்துல பொறுமை வேணுமா? நம்முடைய ஈமான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஈமான் வீக்கா இருந்துச்சுன்னா பொறுமை போயிடும். ஒருத்தருக்கு அல்லாஹ்வை மேல இருக்கிற ஈமான் சரியில்லைன்னா அல்லாஹ்வை பத்தி கூட அவர் பொறுமை இல்லாம, அல்லாஹ் நீ உனக்கு கண்ணு இருக்குதா, எனக்கு இப்படிலாம் சோதனை கொடுக்கிறேன், நீ செய்யறது சரியா, இப்படி கூட பேசுவார். அல்லாஹ் பாதுகாக்கணும். இது அல்லாஹ்வை நிராகரிக்கிற குற்றம், பாவம். இது ஒரு குஃபர். அல்லாஹ்வை குறை சொல்றது, அல்லாஹ்வை குறை சொல்றதை விட ஒரு பெரிய பாவம் இருக்க முடியுமா? அப்ப ஏன் ஒருத்தர் இந்த மாதிரி சொல்றாரு? பொறுமை இல்லை, சகிக்கல. அல்லாஹ் நாடிய காலம் வரைக்கும், அல்லாஹ் நினைச்ச காலம் வரைக்கும் இந்த டெஸ்ட், இந்த சோதனைல இந்த உலகத்துல இருக்கும் தான், இந்த உலகம் அப்படித்தான் அப்படின்னு ஏத்துக்கிட்டு ஒருத்தர் அல்லாஹ்வுடன் தான் திரும்பி துவா கேட்கணும், அல்லாஹ்வோட தௌபா செய்யணும், இஸ்திக்ஃபார் செய்யணும், உதவி கேட்கணும், துவா பண்ணணும், தொழுகணும். ஒருத்தர் தன்னால முடிஞ்ச வரைக்கும் அல்லாஹ்விடம் தான் எல்லாத்துக்கும் உதவி கேட்கணும். அப்ப இதெல்லாம் எப்ப நடக்கும்னா ஈமான் நல்லா இருக்கணும். ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு ஈமான் இருந்துச்சு. ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தனக்கு நோய் இருக்குது, அல்லாஹ் எனக்கு இந்த நோய் ரொம்ப என்னை கஷ்டப்படுத்துதுன்னு சொல்லும்போது அல்லாஹ்விட என்ன சொன்னாங்க தெரியுமா? பாருங்க, அல்லாஹ் அவங்க குறை சொல்லலை, அல்லாஹ்வை திட்டலை, அல்லாஹ் உனக்கு கண் இருக்குதா அப்படிலாம் பேசல, அல்லாஹ் இதெல்லாம் நீ பார்த்துக்கிட்டு இருக்கிறியே, ஏன் என்னை இப்படிலாம் சோதிக்கிற அப்படின்னு சொல்லல. என்ன சொல்றாங்க பாருங்க அல்லாஹ்விடம், வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், அல்லாஹ் நீதான் கருணை காட்டுகிறவங்களையே மிகச்சிறந்த நல்ல பெரிய அளவுக்கு கருணை காட்டுறவன், உன்னை விட யாரும் கருணை காட்ட முடியாது, மெர்சி காட்ட, என் மீது கருணை காட்டு, என்னால முடியல, எனக்கு ரொம்ப கொடு அப்படின்னு அல்லாஹ்வோட திரும்பி துவா செய்துக்கிட்டே இருந்தாங்க. எத்தனை வருஷம்? 18 இயர்ஸ், 18 வருஷம். அல்லாஹ் அக்பர், 18 வருஷம் அவ்வளவு பொறுமையா இருந்திருக்கிறாங்க.
இந்த 18 வருஷத்துல அவங்களுக்கு பிள்ளைங்கள்லாம் இறந்துட்டாங்க, அவங்களுடைய செல்வம் பண வசதி எல்லாம் போயிடுச்சு, அவங்களுடைய உடம்பு அவ்வளோ மோசமாயிடுச்சு. இன்னும் சொல்ல போனா அவங்க இருந்தாங்கல்ல ஊரு, அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாரும் இந்த ஐயூப் பக்கத்துல யாரும் போயிடாதீங்க, அவர் வீட்டுக்கு பக்கத்துல கூட போயிடாதீங்க, இன்னும் அவரோடு இருக்கிறாரே யார், அவங்களுடைய ஒய்ஃப் மனைவி, அந்த மனைவி பக்கத்துல கூட போயிடாதீங்கன்னு அளவுக்கு அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம ஒதுக்கிட்டாங்க. அவங்கள்ட்ட யார் பேசாதீங்க நெருங்காதீங்கன்ட்டாங்க. ஏன் தெரியுமா? அந்த மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா, ஐயூபுக்கு நோய் இருக்குது, இந்த நோய் அப்படி அவங்களெல்லாம் பிடிச்சு தொத்திக்கும், அப்போ நமக்கும் நோய் வந்துடும், அவர் நெருங்கவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணாங்க. எந்த அளவுக்குனா ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு எல்லாமே போயிடுச்சு இல்லையா, அப்போ சாப்பிட்றதுக்கு உணவு வேணுமே, அது அவங்களால சம்பாதிக்கவும் முடியாது தானே, சம்பாதிக்க முடியும், ஏன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லையே. அப்போ யார் அவங்களுக்கு உதவுறது? அவங்க கூட இருந்த மனைவி, அவங்க ஒய்ஃப், அவங்க என்ன, அவங்க ஒரு லேடி, அவங்க எல்லாமே செய்ய முடியுமா? கஷ்டம். ஆனால் அவங்க என்ன செய்தாங்க, அவங்க அங்கே இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய வீடுகளில் வேலை செய்ய போனாங்க. வேலை செய்து கிடைக்கிற கூலியிலிருந்து சாப்பாடு தயார் பண்ணி ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கொடுக்க பார்த்தாங்க. ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஐயூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு இவ்வளோ நிலைமை இருக்கும்போது அவங்களோட இருக்கிற மனைவி அவங்கள நம்ம வீட்டில் அல்ல அவங்களுக்கு ஏதோ வேலை கொடுத்து அவங்க பக்கத்தில் வந்தாங்கன்னா அவங்க மூலமாக கூட நமக்கெல்லாம் நோய் தொத்திக்கும், அதனால அவங்கள நெருங்க கூட மொத்தமாக அவங்கள ஒதுக்கிடணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அப்போ இதனால என்ன ஆச்சு தெரியும், அவங்களுக்கு வேலை கூட கிடைக்கல. ஆனால் ஒரு தடவை என்ன நடந்துச்சு, கையில் பணம் எதுவுமே இல்லை, சாப்பாடுக்கு வழி இல்லை. அப்போ ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மனைவி என்ன செய்தாங்கன்னா, அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா அவங்களுடைய கூந்தல், அவங்களுடைய தலைமுடி இருக்குது இல்லையா, அந்த தலைமுடி நல்ல பரக்கத்தான் நிறைய கொடுத்துருந்தான். அந்த தலைமுடியில் நல்லா அவங்க பின்னல் போடுவாங்க, ஜடை பின்னல் போடுவாங்க. அப்போது அந்த தலைமுடி நிறைய இருந்ததுனால அந்த காலத்தில் அந்த தலைமுடி மேலே ரொம்ப ஆசைப்பட்டவங்க, உனக்கு காசு வேணும்னா நீ உன்னுடைய முடி இருக்குதே அந்த பின்னி இருக்கும் இல்லையா, அதில் ஒரு பங்கு பின்னலை எனக்கு வெட்டி கொடு எங்களுக்கு, நான் அதுக்கு காசு தரோம் அப்படின்னு அந்த மக்கள் சொல்ல, ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்காக அந்த மனைவி தன்னுடைய முடியில் இருக்கிற பின்னலை வெட்டி கொடுத்து விற்று அந்த பணத்தை வாங்கி அதனால சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஐயூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரிஞ்சு தன்னுடைய மனைவி யாருமே இப்போ நெருங்க வேண்டான்னு யாரும் மனைவி ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு. அப்போ வேலையும் கிடைக்காது, அப்புறம் எப்படி இவங்களால சாப்பாடு கொண்டு வர முடியுது அப்படின்னு ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் யோசிச்சாங்க. மனைவிட்ட கேட்டாங்க எப்படின்னு. மனைவி அவ்வளோ பதில் தெளிவாக சொல்லலை, ஏன்னா ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அது சொல்லும்போது அவங்களுக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குமே அப்படின்ட்டு. இல்லை, நான் எனக்கு ஒரு கூலி கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த வித்ததுக்கு கூலி கிடைக்கும்ல, அந்த கூலி கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் ஏதோ ஒரு வேலை செய்து சம்பாதிச்சு வந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு. அடுத்த நாள் இப்படியே 2 நாள் 3 நாள் போகும்போது, அப்போ எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு ரொம்ப கவனமாக, என்ன எப்படி உனக்கு இந்த மாதிரி யாரும் உனக்கு வேலை தரலையாமே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க மனைவி தலையை மூடி இருந்தாங்கல்ல, அவங்க தலையை திறந்து காட்டுறாங்க. அவங்க தலையில் முடியே இல்லை, மொத்தத்தையும் அவங்க அந்த பின்னல் எல்லாத்தையும் மொத்தத்தையும் கொடுத்துட்டாங்க, தலையில் முடியே இல்லை. ஏன்னா அந்த இன்னைக்கும் இருக்குது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கூட முடி வாங்குறாங்க இல்லையா, சௌரி முடி வாங்கி எக்ஸ்ட்ரா முடி வச்சுலாம் பண்ணி அப்படியே மக்கள்கிட்ட தனக்கு நிறைய முடி இருக்கிற மாதிரி காட்டுறாங்களே, நாம் அந்த மாதிரி காட்டக்கூடாது. நம்ம மார்க்கத்தில் தப்பு, அல்லாஹ் தடுத்திருக்கிறான், நபி தடுத்திருக்கிறாங்க. ஏன்னா இல்லாத முடி இருக்கிற மாதிரி மக்களை ஏமாத்துறதுக்கு செய்யறது, இந்த மாதிரி ஏமாத்த செய்யக்கூடாது. அப்போ இந்த மாதிரி முடி இல்லாதவங்க, அதெல்லாம் குறைவாக இருக்கிறவங்க நிறைய வச்சுக்கிறதுக்கு, மற்றவங்களுடைய முடியெல்லாம் வாங்கி வச்சுக்கிறதுக்கு இது தப்பு. அப்போ அந்த நேரத்தில் அங்கே முடியை வாங்குறவங்களுக்கு ஐயூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி வித்தாங்க. ஏன்னா அவ்வளோ கஷ்டம். இப்போ இதுலேருந்து தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்ட்டு. இந்த கஷ்டத்திலும் அவங்க எல்லாருமே அல்லாஹ்வுக்கு உண்மையா சபரோடு அவங்க 2 பேருமே இருந்தாங்க. ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அப்படி தான், அவங்களுடைய மனைவி சபரோடு அல்லாஹ்வோட உதவியை தேடி தான் இருந்தாங்க. இவங்க ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன் மனைவி இப்படி முடியை கொடுத்துட்டாங்கன்னு அவங்களுக்கு கோபம் வந்துச்சு. கோபம் வந்தோடனே அவங்க என்ன சொன்னாங்க, அல்லாஹ் மேல சத்தி விட்டு உன்னை நான் அடிப்பேன் அப்படின்னாங்க. கோபத்தில் இப்படி முடியை கொடுத்துட்டு வந்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சத்தியம் விட்டுட்டாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னா, அல்லாஹ் தஆலா
ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய நோயை நீக்கிறதுக்கு ஒரு டைம் வச்சிருந்தான். அல்லாஹ்வுடைய விதியில் அல்லாஹ் எழுதி எப்படி அது நடக்கும். அல்லாஹ் எப்போ நாடுறானோ அப்போ தான் நமக்கு எந்த கஷ்டமோ அல்லாஹ் நாடுற டைமில் தான் போகும். ஆனால் நம்ம அல்லாஹ்வோட திரும்பணும், அல்லாஹ்ட்ட கேட்கணும், அல்லாஹ்வை நம்பணும், இது நடந்துகிட்டே இருக்கணும். நம்முடைய பொறுமையோடு உறுதியோடு நம்ம இருக்கணும். ஆனால் அல்லாஹ் நாடுறப்போ தான் அது நடக்கும். ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 18 வருஷம் கஷ்டப்பட்டாங்க. 18 வருஷத்துக்கு பிறகு ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தஆலா ஷிஃபா கொடுத்தான். எப்படின்னா, ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் குர்ஆன்ல இதை நமக்கு சொல்லி காட்டுறான். பாருங்க, உர்குத் பிரிஜ்லிக் ஹாதா முக்தஸலுன் பாரிதுன் வ ஷராப் அப்படின்னு சொல்றான். அல்லாஹ் என்ன சொன்னா, ஐயூபே உங்களுடைய காலால நீங்க அடிங்க. ஃபீட் கால் இருக்குது, அந்த காலால் குதிங்கால வச்சு அடிங்க, பூமியை அடிங்க. அடித்த உடனே என்ன ஆகுன்னுக்கிட்ட அதுலேருந்து தண்ணீர் வரும். அந்த தண்ணீர் எப்படிப்பட்ட தண்ணீர் தெரியுமா? குளிர்ந்த நீர், கூல் வாட்டர். அந்த தண்ணீர் வரும், அதை நீங்கள் குடிக்கவும் செய்யுங்க. அதே தண்ணீரில் நீங்கள் உடம்ப குளிங்க, முழுக்க குளிச்சிருங்க. குளித்தவனையே அல்லாஹ் தஆலா அவங்களுடைய உடம்பை பூரணமா நல்ல நிலையில அவங்களுக்கு பழைய உடம்பை கொடுத்துட்டான். இது எப்ப நடந்துச்சு தெரியுமா? அப்ப வீட்டுல அவங்க மனைவி வீட்டுல இல்லாத நேரம், அவங்க வெளியே எங்க ஐயூபுக்காக ஏதாவது சம்பாதிக்கணும்னு வெளியே போயிருந்த நேரம். இங்க அல்லாஹ் சொன்னபடி அல்லாஹ் அந்த டைம் பீரியட் வச்சிருந்தாலும் எப்ப ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு ஷிஃபா அவங்க உடம்ப பூரணமாக குணப்படுத்தணும்னு அந்த நேரத்தில் அல்லாஹ் இதை சொல்ல, உடனே ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் காலால் தட்டுறாங்க பூமியில். உடனே தண்ணீர் பொங்கிட்டு வருது. அந்த தண்ணீர் குளிர்ச்சியான தண்ணீர். அந்த தண்ணீரை அவங்க குடிக்கவும் செய்யணும், உடம்பு முழுக்க ஊற்றி குளிக்கவும் செய்யணும். குளிச்சாங்க, குடிக்கவும் செய்தாங்க. அவங்களுக்கு அப்படி உடம்பு எல்லாம் அப்படி தோல் எல்லாம் மாறி ரொம்ப அழகான உடம்பு அல்லாஹ் கொடுத்துட்டான். எப்படின்னா, ஆரம்பத்தில் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் 18 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ அழகா இருந்தாங்கன்னா ரொம்ப அழகா இருப்பாங்க. ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப அழகான அந்த உடம்பு, அப்படியே அந்த உடம்பு அல்லாஹ் தஆலா அதே நேரத்தில் மாத்திட்டான். அவங்களுக்கு ஷிஃபா கொடுத்து நல்ல உடம்பு அல்லாஹ் தஆலா கொடுத்துட்டான். அல்லாஹ் அக்பர். இப்ப பார்த்தா முதல்ல இருந்த அந்த உடம்பு வந்துருச்சு. இப்ப பார்த்தா என்ன நடக்குதுன்னா, அவங்க மனைவி, அவங்க ஒய்ஃப் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஐயூப் அலைஹிஸ்ஸலாமை காணோம். ஏன்? ஐயூப் அலைஹிஸ்ஸலாம்னா யாரு? அந்த நேரம் வரைக்கும் உடம்பெல்லாம் ரொம்ப குறுகி, கை இதாகி, முகம் இது எல்லாம் நோய், தோல் எல்லாமே அப்படியே அழுகி, அதாவது அவங்களுடைய புண்ணு அப்படி வலி ரொம்ப அப்படி பார்த்தாலே அவங்களுடைய உடம்பை யாருமே அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது. எந்த அளவுக்குன்னா மக்கள் அவங்கள பார்க்கவே கூடாதுன்னு விரண்டு ஓடிட்டாங்க, பக்கத்தில் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க, ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. அப்படிப்பட்ட உடம்பா இருந்துச்சு இல்லையா? அந்த உடம்பைத்தானே ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மனைவி கடைசியாக வீட்டை விட்டு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தாங்க. இவ வீட்டுக்குள்ள வராங்க, சலாம் சொல்லிட்டு பார்த்தா ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறார். ஐயூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி பார்த்துட்டு, எங்க ஐயூப், ஐயூப் எங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் தான் ஐயூப் அப்படிங்கிறாங்க. நீங்க தானா? உங்களை பார்த்தா ஐயூபுக்கு முதல்ல இருந்த உடம்பு மாதிரி அவங்களுக்கு இருந்த அந்த அழகு மாதிரி தான் தெரியுது, நீங்க தான் ஐயூபா அப்படிங்கிறாங்க. ஆமா, அல்லாஹ் எனக்கு ஷிஃபா கொடுத்துட்டான், அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு பழைய அந்த உடம்பு அல்லாஹ் கொடுத்துட்டான், நான் நல்ல நிலையில மாறிட்டேன். இதோ அல்லாஹ் தஆலா இந்த பூமியிலிருந்து தண்ணீரை கொடுத்தான், நான் குளிச்சேன், அந்த தண்ணீரை தான் குடிச்சேன், அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு நல்ல நிலையில அல்லாஹ் எனக்கு ஷிஃபா ஆக்கிட்டான் அப்படின்னு. உடனே ஐயூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி அந்த பழைய ஐயூபை அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஸ்டண்ட் ஆயிட்டாங்க. அப்படி சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலா அவங்க கண்ணு முன்னாடி எப்படிப்பட்ட உடம்பு இருந்துச்சு, இப்போ எப்படி அல்லாஹ் அவங்கள மாத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அல்லாஹ்வுக்கு அவங்கள நன்றி செலுத்துறாங்க. அப்புறம்தான் ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஏற்கனவே ஒரு சத்தியம் பண்ணி உன்னை நான் அடிப்பேன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த சத்தியத்தை நிறைவேற்றுகிறாங்க. எப்படின்னா, ஒரு புல் கட்டை அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான், ஒரு புல் கட்டை எடுத்து உங்க மனைவியை அடிங்க அப்படின்னு. அதை அடிச்சுட்டு அந்த சத்தியத்தை நிறைவேற்றிட்டீங்க அப்படி. ஏன்னா ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மனைவி முடியை கொடுத்துட்டு இப்படி வந்ததுனால அப்போ கோபத்தில் சத்தியம் செய்தாங்க, சத்தியம் உன்னை அடிப்பேன் அப்படின்னு. ஏன்னா ஆனா அந்த நேரத்தில் அடிக்கல. தெரியுதா ஏன் அடிக்கல? புரியுதா? அடிக்கவே அவங்களால முடியாது, அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. அவங்களுக்கு அந்த நேரத்தில் வருத்தம், கோபம்.
ஆனா இந்த அடிக்கிறதுனா இப்போ வந்து மனைவி அப்ப நல்லா போட்டு சாத்தணுமா அப்படின்னு அர்த்தம் இல்லை. சில நேரத்துல நமக்கு ஒரு கோபம் வரும்போது ஒரு விஷயத்துல நாம ஒய்ஃபை அடிக்கிறதா இருந்தா, அதாவது ஒரு ஃபாதர் அவங்களுடைய ஒய்ஃபை அடிக்கிறார், எதுக்காக ஒரு கோபம், ஒரு தப்பு கேட்காம செய்ததுக்காக அவ எப்படி அடிக்கலாம் அப்படின்னா, வலிக்காம ஒரு விதத்துல அந்த கோபத்தை காட்டுறதுக்காக லைட்டா இருக்கலாம். அது மார்க்கது ஷரியத்துல உண்டு, தப்பு இல்லை. அதுவும் நம்ம எடுத்தோடனே செய்யணும் இல்லை, அட்வைஸ் பண்ணணும் தான். அதுக்கு பிறகு திருந்தலை அப்படின்னா 2 சாத்தலாம். ஆனா வலிக்க கூடாது, காயம் வரக்கூடாது, சரியா? அதுல அது வந்து வேண்டுமனே அவங்கள வந்து அடிக்கணுங்கிற வெறுப்புல இருக்கக்கூடாது. அவங்கள ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்களுக்கு புரியணும், இது தப்புன்னு புரியணுங்கிறக்காக. இது எப்படி நம்ம பிள்ளைங்களை அடிக்கிறது, அந்த மாதிரி பிள்ளைங்களே அந்த மாதிரி தான். பிள்ளைங்களை முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு அடிக்காம அட்வைஸ் பண்ணணும். சில நேரத்துல அடிக்கணும். அந்த அடிங்கிறது உடனே அவங்க உடம்பெல்லாம் டேமேஜ் ஆகி கை கால் உடையிற மாதிரி, அல்லது வந்து ரத்தம் வர்ற மாதிரி, அப்படி புண்ணு வர்ற மாதிரி, அப்புறம் எல்லாம் புடைச்சிக்கிற மாதிரி இல்லை. அல்ல மன்னிக்கிறோம், நாம சிலத்துல கோபத்தில் அப்படி அடிச்சிருவோம். ஏன்னா ஷைத்தான் அதை யூஸ் பண்ணிடுவான். இதான் வாய்ப்பு, இதான் சான்ஸ். ஷைத்தான் அதை வச்சு ட்விஸ்ட் பண்ணி விட்டு கடைசியில் பார்த்தா தப்பு பெருசா போயிடும். அதாவது ஒருத்தவங்களுடைய தப்பை திருத்தருக்கு பெரிய ஒரு தப்பு நடந்துடும். அதை விட ஒரு பெரிய தப்பு இந்த மாதிரி அடிச்சதுனால நடக்கிற ஒரு தப்பா மாறிடும். அப்ப அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல அடிப்பேன்னு சொன்ன அந்த சத்தியத்தை அந்த நேரத்தில் நிறைவேற்ற முடியாது. ஏன்னு கேட்டால் அவங்க உடம்பே அவங்களால அசைய கூட முடியாது. அவங்களால ஒண்ணுமே, அவங்க கையை கூட அசைக்க முடியாது, எல்லாமே போயிடுச்சு. அவங்களுடைய நாக்கு, ஹார்ட், இதயம் 2 மட்டும் தான் அல்லாஹ்வுத்தாலா நல்ல நிலை வச்சிருந்தான். மற்றது எல்லாமே போயிடுச்சு. அதனால அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியல. அவங்க நாக்கு இருந்தாலும் பேசுறாங்க, நீ என்னை கேட்காம இப்படி செய்துட்டியே, நான் இதை ஏற்றிருக்க மாட்டேன், ஏன் தலையை மொட்டை அடிச்ச, ஏன் கொடுத்த அவ்வளோ முடியையும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டாங்க, வித்துட்டாங்க. ஏன்னா இங்கே பணம் இல்லாமல் சாப்பாடு இல்லை, அவ்வளோ ஒரு கஷ்டம். அப்போ அந்த சத்தியத்தை உடம்பு நல்லா ஆன பிறகு ஒரு புல்லுக்கட்டு எடுத்து சாத்தினாங்க. அந்த புல்லுக்கட்டு கையில் பிடிச்சி இப்படி அடிக்கிறது, இந்த மாதிரி அந்த சத்தியம் நிறைவேற்றாங்க. இந்த ஸ்டோரியில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, அல்லாஹ்வுக்காக நாம் எப்போவுமே அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய சோதனைகள் இந்த உலகத்தில் எதுவாக இருந்தாலும் பொறுமையாக அல்லாஹ் நமக்கு விதியில் வச்சுட்டாலும் அந்த விதியை ஏற்றுக்கணும். அப்போ அல்லாஹ் மேலே நம்ம குறை வைக்கக்கூடாது, குறை சொல்லக்கூடாது, அல்லாஹ் மேலே தப்பான எண்ணம் வைக்கக்கூடாது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் 18 வருஷம் கஷ்டப்பட்டாங்க, ஆனால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினாங்க, அல்லாஹ்வுடைய கருணையை தான் எதிர்பார்த்தாங்க. 2வது பாயிண்ட், நமக்கு எந்த கஷ்டம் வந்தால் அல்லாஹ்விடம், அல்லாஹ் நீதான் அர்ஹமுர் ராஹிமீன், நீதான் கருணையாரெல்லாம் கருணை, யார் ரஹீமே யார் ரஹ்மானே அப்படின்னு அல்லாஹ்ட்ட தான் துவா கேட்கணும். 3வது விஷயம், நமக்கு வரக்கூடிய சில இந்த மாதிரி கஷ்டங்கள், தொந்தரவுகள், அல்லது உலகத்தில் வரக்கூடிய சில பிரச்சனைகள் நேரத்தில் அல்லாஹ் தான் எனக்கு செய்து இப்படி எனக்கு கஷ்டத்தை தந்தான் அப்படின்னு அல்லாஹ் மேலே குறை சொல்லாமல் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை ஷைத்தான் மேலே தான் திருப்பணும். ஏன்னா ஷைத்தான் நம்ம கஷ்டம் கொடுக்கணும்னு நம்ம சுற்றி சுற்றி வர்றவன். நமக்கு முன்னாடி பின்னாடி ரைட் சைடு லெஃப்ட் சைடு எல்லா பக்கம் ஷைத்தான் எப்பவுமே நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரணுமா, ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படி. ஜின்கள், அவன் ஒரு ஜின்னு தானே, ஜின்னு நமக்கு எப்பவுமே கஷ்டம் தர்றதுக்கு தயாராக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ நமக்கு ஒரு நோய் சில நேரத்தில் வர்றது கூட ஏதோ ஜின்னுனால வரும். நம்ம அல்லாவோட துவா கேட்டு ஊதிக்கிட்டு அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு, குல் சூரா ஓதணும், குல் அஊது பி ரப்பில் ஃபலக், குல் அஊது பி ரப்பின் நாஸ் ஓதி அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு கேட்கணும். குல் வல்லாஹு சூரா ஓதிக்கிறது சேர்த்து இது உடம்பெல்லாம் தடவிக்காம அல்லாஹ்வுடைய நபி படுக்க போகும்போது 3 தடவை குல் சூரா 3ஐயும், இஹ்லாஸ் சூரா, ஃபலக், நாஸ் 3ஐயும் 3 தடவை ஊதி உடம்பெல்லாம் தடவிக்குவாங்க. ஏன்னா அல்லாஹ்வோட பாதுகாப்பு கிடைக்கும். ஏன்னா ஷைத்தான் நம்மை தீண்டுறான், நம்மை தொடுவான், நம்மை குத்துறான், ஆனால் நமக்கு அவன் கண்ணுக்கு தெரிய மாட்டான், ஏன்னா அவன் ஜின்னு. ஆனால் இதெல்லாம் செய்தோம் அப்படின்னா அல்லாஹ்வோட நம்ம பாதுகாப்பு இருக்கும். ஆயத்துக்குள் சோதிக்கணும். அப்போ நமக்கு வரக்கூடிய இந்த மாதிரி கஷ்டங்கள், சில உடம்புல பிரச்சனைகள், இதெல்லாம் ஷைத்தானாலே வரும். அப்போ ஷைத்தானோடு தான் கனெக்ட் பண்ணணுமே தவிர அல்லாஹ்வோடு கனெக்ட் பண்ணி அல்லாஹ் மேலே நம்ம குறை சொல்லிடக்கூடாது. 4வது முக்கியமான விஷயம், நம்மோடு இருக்கிறவங்களை நம்ம ரொம்ப கேர் பண்ணணும். பாருங்க, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மனைவி அவங்கள ரொம்ப கேர் பண்ணணும். 18 வருஷம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, கஷ்டம் எவ்வளோ இருந்திருக்கும். ஆனால் அவங்களால முடிஞ்ச வரை கேர் பண்ணாங்க. எந்த அளவுக்குன்னா அவங்களுக்கு அய்யூபுக்காக அவங்க சம்பாதிக்க போனாங்க. அப்போ இது வந்து ஒரு ஹஸ்பண்ட் இப்படி இருந்தா மட்டும் மனைவி அப்படின்னு இல்லை. ஒரு மனைவி இருந்தாலும் கஷ்டம் இருந்தால் எவ்வளோ நம்மளால முடிஞ்ச கேர் எடுக்கணுமோ முடியணும், நம்மளால முடிஞ்சதை செய்யணும். அதே மாதிரி தான் பிள்ளைங்க, அதே மாதிரி ஃபாதர் மதருக்கு இருக்கும்போது நாம கேர் பண்ணணும். அதே மாதிரி நம்முடைய பிரதர்ஸ், நம்முடைய சிஸ்டர்ஸ்,
ஃபர்ஸ்ட் நம்முடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்க விஷயத்தில் நம்ம ரொம்ப கேர் பண்ணணும். அடுத்து நம்முடைய பக்கத்து வீடு, நம்முடைய சொந்தக்காரவங்க, அவங்க விஷயத்தில் கேர் பண்ணணும். பாருங்க, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கஷ்டப்பட்டாங்க. சொந்தக்காரவங்க கூட அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, இன்ன அய்யூப நபி அல்லாஹ், நிச்சயமா அய்யூப் அல்லாஹ்வுடைய ஒரு நபியாக இருந்தால், கான ஃபி பலாஇஹி 18 சன, அவருக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த அந்த சோதனை இருக்கு, அவருக்கு நோய் பிடிச்சிருந்துச்சு. அந்த நோய் 18 வருடங்கள் இருந்தது. வஃபரதஹுல் கரீப் வல் பஈத், இதனால அவருடைய நெருக்கமான சொந்தங்களும் தூரமான சொந்தங்களும் எல்லாருமே அவரை புறக்கணிச்சு, அவரை அவாய்ட் பண்ணி, அவரை கைவிட்டுட்டாங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ அப்படி இருக்கக்கூடாது. நாம் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் மனைவி மாதிரி நாம் கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், நம்மால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணணும். அதனால நம்முடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு நம்ம பார்த்துக்கணும். அதில் வயசானவங்களும் ரொம்ப கவனிக்கணும். பாருங்கள், இன்னைக்கு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி அளவுக்கு இல்லாவிட்டாலும் சரியா, நம்மோடு இருக்கக்கூடிய நம்முடைய கிராண்ட்மா, நம்முடைய பாட்டி, நம்முடைய தாத்தா, அவங்களுக்கு உடம்புல நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஏன் நம்முடைய அம்மா அத்தா கூட சில பிரச்சனைகள் இருக்கும். எத்தனையோ பேருக்கு பாருங்க, சக்கரை வியாதி வந்து டயாலிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுடைய உடம்பு ரொம்ப மோசமாக இருக்கும். எத்தனையோ பிரச்சனைகள். இந்த மாதிரி வரும்போது நம்முடைய வீட்டில் நோயாளிகள் இருக்கிறாங்கன்னா அவங்கள நம்ம ரொம்ப கவனிக்கணும். நம்மளால் முடிஞ்சது அவங்கள்ட்ட பொறுமையாக இருக்கணும். அவங்க அது வயசாயிருச்சுன்னா சில நேரத்தில் அவங்க பேசுனதே திரும்ப பேசுவாங்க, சில நேரத்தில் அவங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னு அவங்களுக்கு மறந்தே போயிடும், சில நேரத்தில் தேவையில்லாமல் கூட அவங்களுக்கு கோபம் வரும், டென்ஷன் ஆவாங்க, கத்துவாங்க. சில நேரத்தில் இதெல்லாம் நடக்கும். நாம் பொறுமையாக இருக்கலாம், அவங்களுக்கு பதில் கூட சொல்ல தேவையில்லை. அவங்கள்ட்ட அப்படியே பதில் சபர் செய்யுங்க, அல்லாவோட துவா செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு லேசாக்குவோம், அப்படியே தான் நம்ம சொல்லணுமே தவிர உடனே அவங்கள்ட்ட எரிஞ்சு விழுகிறது, அவங்கள வெறுக்கிறது, அவங்கள்ட்ட கத்துறது, அவங்கள்ட்ட வந்து கரடு முரடா, அதாவது ஹார்டாக நடந்துக்கிறது, இதெல்லாம் நம்ம செய்யவே கூடாது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். அதெல்லாம் பாவம் அந்த செய்கிறது. நாம் அந்த இடத்துல இருந்தோம்னா, நம்முடைய நிலைமை அந்த மாதிரி வயசானவங்க நிலைமையில் நாம் இருந்தோம்னா, நம்மிடம் மற்றவங்க நடக்கும்போது அதை நம்முடைய மனசு தாங்குமா? தாங்காது இல்லையா? அப்போது அவங்ககிட்ட மட்டும் நாம் எப்படி நடக்கலாம்? தப்பு. அப்போ இந்த எல்லாமே இந்த ஸ்டோரியில் நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ், லெசன்ஸ், புரியுதா? அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாரையும் அல்லாஹ்வுக்கு பிடிச்ச மக்களாக ஆக்கணும். இந்த ஸ்டோரியில் நம்முடைய நபி அய்யூப் போல பொறுமை உள்ளவங்களாக இருக்கணும். அல்லாஹ் நமக்கு நோய் நொடிகளை விட்டு பாதுகாக்கணும். அல்லாஹ்விடம் தான் நம்ம ஷிஃபா இருக்கணும், நம்பணும். அது எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.